மெர்லின் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை ஜேஎஸ்பி சதீஷ் தயாரிச்சிருக்காரு. படத்துடைய இயக்குனர் கீரா யார்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னா தங்கர் பச்சான் அப்படின்ட்டு அவர் இயக்குனர்கிட்ட வந்து இப்போ வந்து படத்தை பண்ண போறாரு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பயங்கர சீரியஸாக பேசுனாங்க. படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மேடையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அமையும். அந்த மாதிரி சமுதாய பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களையும் இந்த மேடையில் ரொம்ப நெகிழ்வோடு பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ஹீரோ ஹீரோன்னு எக்ஸ்க்ளூசிவாக தந்தி டிவிக்காக பேசியிருக்காங்க. ஸோ மெர்லின் படக்குழு என்ன சொல்றாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சமூகத்துக்கு அவசியமான சமூக பொறுப்பில் கலைஞர்கள் வந்து தேவை. ஏன்னா கலை மட்டுமே தான் அரசியலை சீக்கிரம் சாத்தியப்படக்கூடியது, வெற்றி பெறக்கூடியது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மாவோட வழியில் அந்த அளவுக்கு வந்து கலை என்றும் அரசியல் ஆயுதத்தை ஏந்தணும் அப்படின்றது தான் என்னுடைய யோசனை. அப்படின்றப்போ வந்து அரசியல் ரீதியாக அரசியல் சமூக முரண்களை பற்றி பேசுகிற படங்களுக்கு இங்கே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது மக்களுடைய வாழ்க்கையில் மாவோ சொல்கிற மாதிரி தான் மக்கள் கலைக்கானது அப்படின்னா கலை வந்து மக்கள் இருந்தால் வரணும் அப்படின்னு சொல்லுவார். மக்களுடைய பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம அந்த மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்கிட்ட நெருங்கு மக்களோட வாழு அப்படின்னு சொல்கிறார். அப்போ மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வாழ்விற்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து பேசுகிறது வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அது படங்களும் வெற்றி அடையுது. அப்படின்றப்போ இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்பில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து கதைகளை வந்து உருவாக்குறது வந்து சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன். அங்காடித்துறை திரைப்படம் வந்தது பிறகு வந்து ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்களுடைய வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நான் நம்பினேன். அது நடந்துச்சு. ஆக்சுவலாக தலித் விஷயத்தை தமிழ் சினிமாவில் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப மிகவும் துணிந்து அதை பேச முடியும் அப்படின்னு மிக தைரியமாக யாருடைய குரலால் பேசினால் போய் சேரும் என்று மிகவும் ஆழமாக நம்பி ஒரு திரைப்படத்தை எடுக்க துணிகிற ரஞ்சித் போன்றவர்களால் சினிமா அடுத்த கட்டத்தை போன்னுகிறது. ரஜினியை வச்சு அவரால் வந்து ஒரு முரட்டுக்காலை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் வந்து எந்த சினிமாவை எடுக்க வேண்டும் என்கிற அவருடைய பார்வை எனக்கு வந்து எந்த நேரத்தில் யார் மூலியமாக இந்த விஷயத்தை சொன்னால் போய் சேருங்கிற அவருடைய கனவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய பணம் வாங்கிட்டு அழகாக ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து செட்டிலாக இருக்கலாம். அந்த கட்ஸ் அந்த எனக்கு அவர்கிட்ட ஒன்றுமே பேச தோணலை. எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு என்னன்னு தோணலை. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை பேருக்கு முன்னாடி கொடூரமாக கொல்லப்படுற ஒரு சூழல், ஒரு தேவாலயத்துக்குள்ளே புகுந்து மிக கொடூரமாக ஒரு பொண்ணை கொல்லப்படுற ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டில் தொடர்ந்து பெண்களை, தாய்வழி சமூகமான நம்முடைய நாட்டில் தொடர்ந்து பெண்களை அவ்வளவு ஆரோக்கியமாக சித்தரிக்காத ஒரு சூழலில் ஒரு பெண் சார்ந்து ஒரு பெண் பெயரில் மெர்லின்ங்கிற தலைப்பு வச்சதுக்கே ஒரு முதல் வெற்றி இந்த படத்துக்கு. சிந்தனையாளர்கள் வந்து இப்போ பாராட்ட விரும்ப மாட்டாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. பாராட்ட விரும்புகிறவங்க கைத்தட்டல விரும்புவோம், முட்டாள் தான் விரும்புவான். அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சி அடைகிறான். சிந்தனையாளன் தன்னை விமர்சிக்கிறத விரும்புவான். அது இங்கே இல்லை. ஹீரா வந்து நிச்சயமாக சொல்கிறேன், அவன் ஒரு முக்கியமான ஆளாக வந்து நிற்பான். அவன் வந்து இந்த தமிழ் சமூகத்துடைய ஒரு சொத்தாக நான் அவனை பார்க்குறேன். என்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுட்டு போங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு வாரத்தில் ஒரு கேமராமேனை நான் உருவாக்கிடுவேன். ஒரே வாரத்தில். அது ஒன்றும் இல்லை. இயக்குனர் அதே தான், ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வர்றவங்களாம் கண்டினியூட்டி கற்றுக்கிறது இயக்குனர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கருத்தியலோட ஒரு திரைப்படத்தை பண்ணுறது, என்னுடைய சிந்தனைகளையும் உள்வாங்கிட்டு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்ட ஒரு படைப்பாளியாவன். அவன் வந்து மேன்மேலும் உயரணும். மெர்லின்ங்கிற தலைப்பு உருவானதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். இது வந்து ஒரு உதவி இயக்குநர்களை பற்றின ஒரு கதை. அந்த உதவி இயக்குநர்களுக்கு மனநிலையில் என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, அதன் மூலயமா என்னென்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு கதை. உதவி இயக்குனராக வந்து அவன் வந்து தன்னுடைய அறையில் நடக்கிற பிரச்சனையை தாங்க முடியாமல் நண்பர்களை வெளியேற்றுவதற்காக ஒரு பொய் சொல்லுவான். அந்த பொய்க்காக அந்த பொய்யில் வர கதாபாத்திரத்துக்கு ஒரு பேர் சொல்லுவான். என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த அறையில் இருந்த மெர்லின் மன்றன்ற புகைப்படத்தை பார்த்துட்டு அவங்க பேர் மெர்லின்னு சொல்லுவான். இதுதான் இந்த மெர்லின் உருவானதுக்கான கதையே. மெர்லின் திரைப்படம் வந்து என்னுடைய சினிமா கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். இதை நானும் என்னுடைய நண்பர் இயக்குனர் கீராவும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக திட்டமிட்டு உழைத்த படம் இது. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நான் வந்து பங்கெடுத்துட்ருக்கேன்.
இரண்டு பேருமான தேடல் தான். நண்பன் கீராவும் எனக்குமான ஒரு நீண்ட தேடல். இது ஒரு அற்புதமான கதை. இது நண்பன் கீராவுக்கு அவனுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு விஷயம். அதை சினிமாவுக்கான விஷயங்களோட சேர்த்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு இந்த மூவிலே. ஏன்னா நான் ஸ்க்ரீன் மேலே ஆல்மோஸ்ட் 3 ஷேட்ஸில் வரேன். ஏன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி இது ஆக்சுவலி.